ஆர்ஜே ரோகிணி டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சப்ஸ்கிரைபர்ஸ் உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஒரு வாரமா தொடர்ந்து எந்த வீடியோவும் போடல. ஒரு சேனல் ஆரம்பிச்சா கன்சிஸ்டன்சி எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சும் ஒழுங்கா ப்ராப்பரா போயிட்டு இருந்ததுல ஒரு பெரிய பிரேக் எடுத்துட்டேன். அதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணம் இருக்கு. ஒவ்வொரு வருஷத்தோடைய இறுதி வாரத்துல வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய ஆன்மீக சுற்றுலா இருக்கும். இதுக்கு முன்னாடி நான் பல வருஷம் பல ஊர்களுக்கு போயிருந்தாலும் அப்பெல்லாம் வந்து பெருசா வீடியோ எடுத்து அதை சோஷியல் மீடியாவில் பதிவா போடுற அப்படிங்கிற ஒரு ஹேபிட் இல்லை. ஏன்னா சைலண்டா போயிட்டு சைலண்டா வந்துடுறது மட்டும்தான் இருந்தது. என்னைக்கு சேனல் ஆரம்பிச்சனோ அதன் பிறகு நம்ம பண்ணக்கூடிய ஒவ்வொரு நல்ல விஷயங்களையும் மக்களுக்கு வந்து சொல்லணும், சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்து சொன்னா அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில அது யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த முறை நான் போன ஆன்மீக சுற்றுலா ஒவ்வொரு இடத்தையும் வந்து நான் உங்களுக்கு தெளிவா ஒரு விளாகா போட போறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ஆன்மீக சுற்றுலா என்ன அப்படின்னு நீங்க கேட்பீங்க. வருடத்திற்கு ஒரு முறை வந்து பாத்தீங்கன்னா பழனிக்கு வந்து பாத யாத்திரை போகிறது அப்படிங்கிறது எங்க ஃபேமிலியில வழக்கமா வந்து பண்ணக்கூடிய ஒரு விஷயம். சின்ன வயசுல நினைவு தெரிந்த நாட்கள்ல இருந்து நாங்க அதிகமா வந்து போன ஒரு கோவில் எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பழனிமலை முருகன் தான். ஏன்னா என்னுடைய சொந்த ஊர் திண்டுக்கல் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியும். அதனால திண்டுக்கல்லில் இருந்து ஒவ்வொரு மார்கழி மாசத்துடைய கடைசி வாரத்துல வந்து பாத்தீங்கன்னா அப்படியே நடந்து நடைபாதையாக பழனிமலை முருகனுக்கு போயிட்டு அவரை தரிசனம் பண்ணிட்டு வருவோம். அதுதான் எங்களுக்கு ஹாலிடே, அதுதான் எங்களுக்கு வந்து விடுமுறை கொண்டாட்டம், டூரு, பக்தி எல்லாமே எங்களுக்கு அதுதான். ஸோ திருமணமாகி சென்னை வந்ததுக்கு பிறகு நிறைய சூழல்கள்னால வந்து கண்டினியூஸா என்னால போக முடியல. பல வருடத்திற்கு பிறகு தொடர்ந்து ஒரு சமீபம் ஒரு 3 வருஷமா வந்து பாத்தீங்கன்னா கண்டினியூஸா நடந்து அதை போயிட்டு அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மாலை போட்டு தன்னுடைய நேர்த்திக்கடனை செலுத்துறது ஆண்கள் எப்படி இருந்தாலும் அதை வந்து ஃபாலோ பண்ணிடுவாங்க. ஆனா பெண்களை பொறுத்த வரைக்கும் அதுல ஒரு பெரிய சிக்கல் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய மாதவிடாய். அதுவும் வந்து ஐயப்பனுக்கு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகுதான் மாலை போட்டு போகணும் அப்படிங்கறத ஐதீகமா ஃபாலோ பண்ணிட்டு வர்றாங்க. அந்த நிலையில முருகனை பொறுத்த வரைக்கும் அவருக்கு எப்படி வந்து மாலை போடணும், எத்தனை நாட்கள் விரதம் இருக்கணும், என்னெல்லாம் பண்ணணும், என்னெல்லாம் பண்ணக்கூடாது, எப்படி உங்களுடைய பயணத்தை பிளான் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்ல போறேன். முருகனுக்கு பெண்கள் மாலை போடலாமா? நிச்சயமா போடலாம். யாராக இருந்தாலும் போடலாம். ஆனா பெண்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய விரத கணக்கு வந்து பாத்தீங்கன்னா 48 நாள கம்ப்ளீட் பண்ண முடியாது அப்படிங்கறதுனால 21 நாள் உங்களுடைய விரத கணக்கு வந்து நீங்க எடுத்துக்கலாம். பல பேர் வந்து பாத்தீங்கன்னா விரதம் இருக்க ஆரம்பிச்ச நாள்ல இருந்து அந்த 21 நாள் கணக்கு எடுத்துட்டு பண்ணுவாங்க. சில பேரு தன்னுடைய அந்த டேட் இதெல்லாத்தையும் வந்து கரெக்டா கால்குலேட் பண்ணி முடிஞ்சதுக்கு பிறகு தன்னுடைய விரதத்தை ஆரம்பிச்சு 21 நாள் வந்து கம்ப்ளீட் பண்ணுவாங்க. ஸோ நீங்க அதுக்கு படி வந்து பிளான் பண்ணிக்கோங்க. நான் கரெக்டா 21 நாள் பிளான் பண்ணி தான் என்னுடைய விரதத்தை வந்து ஆரம்பிச்சேன். விரதம் ஆரம்பிக்கிறது எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல் நாளே வந்து உங்க வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் வந்து நல்லா கிளீனா சுத்தம் பண்ணிடுங்க. ஆரம்பிச்சதுக்கு அடுத்த நாள் வந்து உங்களுடைய விரதத்தை வந்து நீங்க மாலை போட்டும் தொடங்கலாம், இல்ல விரதத்தை ஆரம்பித்து குறிப்பிட்ட நல்ல நாள்ல கோவிலுக்கு போய் மாலையும் போடலாம். ஸோ நான் விரதம் ஆரம்பித்து அதன் பிறகு ஒரு குறிப்பிட்ட நாள்ல கோவிலுக்கு போய் மாலை போட்டு நாங்க எங்களுடைய விரதத்தை வந்து கண்டினியூ பண்ணோம். ஸோ இந்த மாலை போடுறதுக்கு வந்து நீங்க என்னென்னலாம் ரெடி பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு தாம்பால தட்டுல மாலை போடுறதுக்கு முதல் நாளே வந்து நீங்க இந்த மருந்து கடைகள், நாட்டு மருந்து கடைகள், அதுக்கப்புறம் வந்து இந்த பூஜை பொருட்கள்லாம் விற்பனை செய்யக்கூடிய கடைகளுக்கு போனீங்கன்னா துளசி மாலை இல்லைன்னா சந்தன மாலை வைப்பாங்க. ஸோ முருகனுக்கு உகந்த மாலை அது. பல பேர் வந்து பச்சை நிற மாலையும் வந்து போடுவாங்க. பச்சை வந்து முருகனுக்கு பிடித்த நிறம் அப்படிங்கிறதுனால பச்சை மாலையும் வந்து முருகனுக்கு ரொம்ப ரொம்ப உகந்த ஒன்று. ஸோ இந்த மாலைகளை நீங்க வீட்டுக்கு வாங்கிட்டு வந்துட்டு தண்ணீர்ல நல்லா அலசிட்டு அதன் பிறகு 1 மணி நேரம் பால்ல, பசும் பால்ல வந்து ஊற வைங்க. அதை ஊற வைத்து எடுத்த பிறகு மீண்டும் அதை அலசிட்டு அந்த ஒரு நாள் இரவு முழுக்க, ஏன்னா நம்ம அடுத்த நாள் காலையில தானே மாலை போட போறோம். ஸோ அந்த ஒரு நாள் முழுக்க வந்து பாத்தீங்கன்னா பன்னீர்ல ஊற வச்சிடுங்க. இப்ப மாலைய முதல் நாள் இரவே தயார் பண்ணி வச்சாச்சு. அடுத்த நாள் திரும்பி காலையில எழுந்ததுக்கு பிறகு வீட்டுல வந்து நீங்க விளக்கேற்றி வழிபட்ட பிறகு முருகனுக்கு வந்து ஒரு இஷ்டமான ஒரு பிரசாதத்தையும் செஞ்சுட்டு விளக்கை ஏற்றிட்டு கோவிலுக்கு கிளம்புங்க. கோவில வந்து பாத்தீங்கன்னா பல பேரு அவங்களுடைய குலதெய்வம் கோயிலுக்கு போய் மாலை போட்டுப்பாங்க. சில பேரு முருகனுக்கென்றே இருக்கக்கூடிய கோவில்களுக்கு சென்று மாலை போடுவாங்க. ஸோ நான் எங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு போனேன். ஏன்னா எங்களுடைய முருகனுக்குன்னு தனியா வந்து சன்னதி இருக்கு. ஸோ அங்கதான் வந்து மாலை போட்டுக்கிட்டோம். நீங்க இந்த மாதிரி மாலை போடுறதுக்கு ஒரு தாம்பால தட்டுல மாலை, தேங்காய், வெற்றலை பாக்கு, பழம்,
பூ இது எல்லாத்தையும் தயார் நிலையில வைத்துவிட்டு ஐயர்கிட்ட வந்து இந்த மாதிரி மாலை போட போறோம் அப்படின்னு நீங்க சொன்னீங்க அப்படின்னா அவர் உங்களுக்கு மாலை அணிவிச்சு விடுவாரு. கண்டிப்பா வந்து வெறும் மாலை மட்டும் இல்லாம, அதாவது துளசி மாலையும் சந்தன மாலை ஏதாவது ரெண்டுல ஏதாவது ஒண்ணு நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாலையோடு சேர்த்து துணை மாலை அப்படிங்கிறது வந்து போடுவது வழக்கமான ஒன்று. ஸோ அதற்கு ஏற்றபடி துணை மாலையும் வந்து சின்ன சின்ன மணிகளாக இருக்கும், கோதுமை மணி மாதிரி இருக்கும், அதையும் வந்து நீங்க வாங்கிக்கோங்க. ஸோ இந்த விஷயத்தையும் சேர்த்துட்டு ஐயர் வந்து உங்களுக்கு மாலை போட்டு விடுவார். அதன் பிறகு உங்களுடைய விரதத்தை நீங்க எப்படி ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னா, விரதம் இருக்கிறதுக்குன்னு சில முறைகள்லாம் இருக்குதுங்க. நிச்சயமா வந்து விரதம் இருக்கக்கூடிய நாட்கள்ல நீங்க அசைவம் சாப்பிடக்கூடாது. பகல் நேரத்தில் உறங்கக்கூடாது. காலை மாலை அப்படின்னு சொல்லிட்டு 2 வேளைகளும் நீங்க குளிக்கணும். காலை குளித்த பிறகு முருகனுக்கு வந்து விளக்கு ஏற்றி வழிபடணும். முடிஞ்சா காலையிலே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரசாதம் செய்யுங்க. இல்ல காலை நேரத்துல செய்ய முடியாது அப்படின்னா ஒரு டம்ளர் பாலையாவது காய்ச்சி அதில் கொஞ்சம் சர்க்கரை சேர்த்து முருகன் கிட்ட வச்சு வழிபாடு செய்யுங்க. நிச்சயமா காலை மாலை 2 வேளையும் கந்த சஷ்டியை சத்தமாக நீங்க படித்து வழிபட்டா இன்னும் கூடுதல் சிறப்பாக இருக்கும். இல்ல அப்படின்னா மாலை வேளையில உங்களோட ஆபீஸ் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்த பிறகு கையோடு குளித்து விட்டு விளக்கு ஏற்றி முருகனுக்கு பிடித்த பிரசாதம் ஒன்றை செய்து கந்த சஷ்டியை வந்து கேட்டு வழிபாடு செய்யுங்க. இது வந்து நீங்க விரதம் இருக்கக்கூடிய நாட்கள் அத்தனையிலையுமே வந்து கண்டினியூஸா வந்து பண்ணக்கூடிய ஒன்று. நிறைய பேருக்கு வந்து ஒரு டவுட் இருக்கும், பெட்ல படுக்கலாமான்னு. நிச்சயம் மாலை அணிந்த நாட்கள்ல நீங்க பெட்ல படுக்க கூடாது. நீங்க சுத்த பத்தமா கிளீன் பண்ணி எல்லாத்தையுமே வந்து நான் வாஷ் பண்ணி போட்டுட்டேன் அப்படின்னா கூட கட்டில்களையோ இல்ல பெட்டுகள்லயோ படுக்க கூடாது. கூடுமான வரை உங்களுக்குன்னே இந்த மாலை போட்ட நாட்கள்ல சுத்தமாக துவைத்து எடுத்த பெட்ஷீட்டை வந்து தரையில போட்டு அதன் மேல் நீங்க படுக்கலாம். இல்ல மாலை போடக்கூடிய நாட்களில் படுப்பதற்கென்றே தனியாக ஒரு பாயை வாங்கி வைத்து அதில் நீங்க படுக்கலாம். தலையணை தலைக்கு வைத்துக் கொள்ளக்கூடாது அப்படின்னு தான் பெரும்பாலான மக்கள் சொல்றாங்க. ஆனா அதையும் மீறி தலையணை வைக்காமல் கழுத்து வலி வரும், அது வந்து இல்லாமல் என்னுடைய தூக்கம் உறக்கம் அப்படிங்கிறது சுத்தமா இருக்காது அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இந்த காற்று ஊதி தலையணை வந்து தற்காலிகமா அமைச்சுப்பாங்கல்ல, அந்த மாதிரியான தலையணைகள் வந்து கடைகள்ல விற்கிறாங்க. அதை நீங்க இந்த நாட்கள்ல மட்டுமே பயன்படுத்திக்கிறதுக்குன்னு பிரத்யேகமா வாங்கி அதை நீங்க பயன்படுத்திக்கலாம். ஆனா அதையும் தவிர்த்து வெறும் தரையில் ஒரே ஒரு பெட்ஷீட் மட்டும் விரித்து படுத்தால் போதுமானது. இன்னும் வந்து உங்களுக்கு நல்லா இருக்கும். நீங்க அப்படி ஒரு இத ட்ரை பண்ணி பாருங்க. அப்போ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு நல்ல ஃபீல் வந்து கிடைக்கும். இப்ப இருக்கக்கூடிய இந்த நாட்கள்ல உங்களுக்கு பிடித்தமான திருப்புகழையோ, கந்தசஷ்டி கவசத்தையோ, கந்தகுரு கவசத்தையோ, வேல்மாறல் உட்பட முருகப்பெருமானுக்குன்னு உகந்த பாடல்களை நீங்க பாடுனீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும். கந்தசஷ்டி கவசம் மட்டும் இல்லாம கந்தகுரு கவசம், வேல்மாறல், அதன் பிறகு வந்து இன்னும் நிறைய முருகனுக்குனே உகந்த திருப்புகழ், இந்த மாதிரியான பல பாடல்கள் இருக்கு. அது எல்லாத்தையுமே வந்து நீங்க பாடி முருகனை வழிபடலாம். இதுல மாலை போட்ட நாட்கள்ல பலர் வந்து இந்த ஷட்கோண தீபம் அப்படிங்கிற ஒரு வழிபாட்டை நடத்துவாங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிள் தாங்க. நீங்க வந்து இந்த கைகள்ல வரையக்கூடிய அந்த ஸ்டார் முக்கோணம் போட்டு தலைகீழாக இன்னொரு முக்கோணம் போடுவாங்கல்ல, அந்த நட்சத்திரங்கள்ல 6 இடங்கள்லயுமே வந்து 6 தீபங்களை வைத்து நீங்க வந்து உங்களுக்கு மனதுக்கு பிடித்த முருகப்பெருமான மனசுல நிறுத்தி வழிபாடு செய்து கூடுதலான பலத்தையும் சக்தியையும் உங்களுக்கு கொடுக்கும். அந்த ஒரு வழிபாட்டையும் இந்த விரத நாட்கள்ல நீங்க ஃபாலோ பண்ணலாம். 21 நாட்களும் நீங்க விரதத்தை வந்து கம்ப்ளீட்டா வந்து பண்ணணும். அதன் பிறகு எப்போ வந்து நீங்க மலைக்கு போகிறதுக்கு அதாவது எந்த கோவிலுக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து முன்கூட்டியே முடிவு பண்ணிடுங்க. நான் இந்த தடவை பழனிக்கு மட்டும் இல்லாம அறுபடைக்கும் வந்து என்னோட பயணத்தை தொடங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணேன். ஸோ சென்னையில இருக்கிறதுனால இங்க இருந்து திருத்தணி போயிட்டு திருத்தணி முருகப்பெருமான தரிசனம் பண்ணிட்டு அதன் பிறகு சுவாமி மலைக்கு போய் அங்க தரிசனம் பண்ணிட்டு அன்று இரவே திண்டுக்கல்லுக்கு போயிட்டேன். ஏன்னா திண்டுக்கல்ல இருந்து நடந்து போகணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ திண்டுக்கல்லில் இருந்து இரவு நேரத்திலே வந்து கொஞ்சம் ஓய்வு எடுத்துட்டு எங்களுடைய நடைப்பயணத்தை வந்து நாங்க தொடங்கணும். 2 நாட்கள் நடந்தோம். 3வது நாள் காலையில் வந்து முருகப்பெருமான தரிசனம் பண்ணிட்டு பழனிமலை முருகப்பெருமான தரிசனம் பண்ணிட்டு எங்களுடைய அடுத்த பயணமாக அப்படியே மதுரையில் இருக்கக்கூடிய பழமுதிர் சோலைக்கு போய் அங்க இருக்க முருகனை தரிசனம் பண்ணோம். பழமுதிர் சோலை முடித்த பிறகு அப்படியே திருப்பரங்குன்றத்துல தங்கிட்டு இரவு ஓய்வெடுத்த பிறகு காலையில் திருப்பரங்குன்றம் முருகனை தரிசனம் செய்த பிறகு மாலையில திருச்செந்தூர் முருகனை தரிசனம் செய்து எங்களுடைய அறுபடை வீடு ட்ரிப்பை வந்து முடிவு செஞ்சோம். நிறைய பேர் வந்து கேட்டாங்க, இது எப்படிங்க முடியும் அப்படின்னு. ஒரு நாளைக்கு 2 படை வீடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பிளான் பண்ணீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப சாத்தியம் கார்ல போறவங்களுக்கு. இல்ல நான் வந்து ஏதாவது இந்த டிராவல்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்கல்ல அப்படிதான் போகணும் அப்படின்னா அவங்க எங்க இருந்து நீங்க டிராவல் பண்றீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரிப்பை வந்து ஆர்கனைஸ் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்க அதை வந்து ஃபாலோ பண்றதுங்கிறது பெட்டர். கார்ல இருக்கேன்
கார்ல இருந்து தான் நான் போக போறேன், சென்னையில இருந்து தான் கிளம்ப போறேன் அப்படின்னா திருத்தணி, சுவாமிமலை, அதன் பிறகு வந்து பழனி, பழமுதிர்ச்சோலை, திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா கார்ல போறவங்களுக்கு பெஸ்ட் ரூட். ட்ரெயின்ல போறேன் அப்படின்னா நீங்க எங்க இருந்து கிளம்புறீங்களோ அதற்கு பக்கத்துல அந்த இடம் எது இருக்கு அப்படிங்கறத கரெக்டா கால்குலேட் பண்ணி நீங்க உங்களுடைய ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்றது பெஸ்டா இருக்கும். ஸோ இப்படிதான் என்னுடைய அறுபடை வீடு ட்ரிப்பை வந்து பாத்தீங்கன்னா இந்த 6 நாட்கள்ல நான் வந்து கம்ப்ளீட் பண்ணேன். ஒவ்வொரு கோவிலுக்கும் வந்து எப்படி தரிசனம் கிடைச்சது, அந்த கோவிலுடைய சிறப்பான தல வரலாறு என்ன அப்படிங்கிறத ரொம்ப ரொம்ப டீட்டெயில்டா ஒவ்வொரு வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போறேன். ஸோ அது எல்லாமே ஒன் பை ஒன்னா அடுத்தடுத்த நாட்கள்ல உங்களுக்கு வரப்போகுது. ஸோ இந்த வரக்கூடிய ஒரு வாரம், புது வருடம் பிறந்த அந்த ஒரு வாரம் வந்து பாத்தீங்கன்னா ஆர்ஜே ரோஹினி டாக்ஸ்ல பக்தி ஸ்பெஷல் வாரமாகவும் பக்திமயமான வாரமாகவும் இருக்க போகுது. ஏன்னா இந்த வாரத்தோட தொடக்கம் எப்படி இருக்கோ அதே மாதிரி இறுதி வரை நமக்கு எல்லா அருளும் வந்து நம்ம நினைக்கக்கூடிய, நினைத்து வணங்கக்கூடிய கடவுள்கிட்ட இருந்து கிடைக்கணும். அது எனக்கு மட்டும் இல்லாம உங்களுக்கும் என் மூலமா கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு நட்போட ஆசையோட தான் இந்த வீடியோவில் வந்து நான் விளாகா வந்து ட்ரை பண்றேன். ஸோ மறக்காம நீங்க என்ன பண்றீங்கன்னா சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து உங்களுக்காக அறுபடை வீடுகளுடைய தலப்புராணம் அடங்கிய ஒரு வீடியோ வந்து ரெடியாகி வந்துகிட்டு இருக்கு. பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த 2025 நிச்சயம் உங்களுக்கு சகல வெற்றியையும் கொடுக்கும், சந்தோஷத்தை கொடுக்கும் ஆண்டாக அமைவதற்கு ஆர்ஜே ரோஹினி டாக்ஸ் சார்பாக வாழ்த்துக்கள். நன்றி.